இந்த கால வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் தேவன் நீங்க அப்பா இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் திரும்பாதபடிக்கு ஆண்டவரே இந்த கால வேளையில அப்பா தங்களுடைய வாழ்க்கையில வருகிற யுத்தங்களை எப்படியாக சந்திக்கிறோன்ற அப்பா சுவாமி அந்த யுக்திகளை அந்த ஸ்ட்ராட்டஜிஸை கற்றுக்கொண்டு ஆவிக்குரிய மண்டலத்தில் எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதான கிருபை பெற்றவர்களாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க மாற்றுங்க. அடியாளை மறைத்து தேவன் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். இந்த கால வேளையில ஏற்கனவே பாடினது போல ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில வித்தியாசமான யுத்தங்களை, போராட்டங்களை, பிரச்சனைகளை காண்பிக்கிறவர்களாக, அனுபவிக்கிறவர்களாக, பார்க்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். வேதாகமத்தில் பார்க்கிற வேளையில யுத்தங்கள்லாம் போராட்டங்கள்லாம் இல்லாத வாழ்க்கையே நமக்கு இல்லை. ஆனாலும் அதன் மத்தியில நீங்களும் நானும் திடன் கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? நம்மளோடு இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது எரேமியா 1:9 இப்படியாக சொல்ற, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு நல்ல சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான போராட்டங்களை பார்க்கிறவர்களாக, அனுபவிக்கிறவர்களாக, கடந்து செல்கிறவர்களாக இருக்கிறோம். என் சூழ்நிலை மாறாதா? என் பிரச்சனைகள் தீராதா? எனக்கு இதிலிருந்து ஒரு விடுவு காலம் வராதா என்று அநேக வேளையில ஒவ்வொரு நாளும் நாட்களை கடப்பதே ஒரு யுத்தமாக அநேகருக்கு அது இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்கிறது, நான் மரண இருள் பள்ளத்தாக்கில நடந்தாலும் யார் நம்மோடு கூட இருக்கிறாரு? பொல்லாப்பு நமக்கு நேரிடாதபடிக்கு உங்களையும் என்னையும் உண்டாக்கின நம் தேவன் நம்மோடு சதா காலங்களிலும் இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? அது மட்டுமல்லாதபடிக்கு 1 யோவான் 4:4 இப்படியாக சொல்றது, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர். நல்ல கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாமா? அப்போ இந்த காரியம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளுக்கு பிரச்சனை உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு. எல்லா விதமான ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு யுத்த களமாக, ஒருவேளை நம்மளுடைய வேலை ஸ்தலம் யுத்த களமாக இருக்கலாம், நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை யுத்த களமாக இருக்கலாம், நம்ம வாழ்ற பகுதி யுத்த களமாக. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான, இல்லை சில பேருக்கு ஒரே காரியங்கள் ஒரே அநேக ஆண்டுகளாக அவர்களை தாக்கி கொண்டு அது இருக்கிறது. ஆனாலும் இந்த கால வேளையில கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் இருக்கிறது மட்டும் இல்ல, உங்களுக்கும் எனக்கும் வெற்றி தர அவர் வல்லவராக இருக்கின்றார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்போ ஸ்திரீயிலிருந்து பிறந்தவன், யோபு 14 சொல்லப்படுகிறது 1 ஸ்திரீயிலிருந்து பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலமும் நிறைந்தவனாக இருப்பான். அப்போ இட் இஸ் பீன் டிசைடட், நம்ம இந்த உலகத்தில் வாழ்ற நாட்கள்ல அநேக பிரச்சனைகள் வரும், அநேக போராட்டங்கள் வரும், அநேக யுத்தங்களை சந்திக்கிறவர்களாக நாம இருப்போம். ஆனா இந்த யுத்தங்களை சந்திக்கிறது மட்டும் இல்ல, அந்த யுத்தங்களை மேற்கொள்ளவும் ஜெயிக்கத்தக்கதான கிருபையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எப்படி நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில இருக்கிற யுத்தங்களை நம்ம எப்படி சந்திக்கிறதுன்ற ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ், கர்த்தர் என்னோடு பேசின சில காரியங்களை இந்த கால வேளையில உங்க மத்தியில ஷேர் பண்ண போறேன். எப்பவுமே எனக்கு மெசேஜ் ஆண்டவர் எப்படி என்னோட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல்ல பேசுவார். இன்றைக்கு நான் பேசணும், இந்த சண்டே நான் பேசணும், கர்த்தாவே என்னோடு நீங்க பேசுங்க அப்படின்னு சம்டைம்ஸ் சில ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. சில சமயத்தில் மேடையில் ஏறும் போது கர்த்தர் சில வார்த்தைகளை கொடுத்து அவருக்கு சபைக்காக பேசுவார். ஆனால் என்னோட கர்த்தர், there is a pattern that how God speaks to me, and when God speaks to me, ஆண்டவர் என்னோடு பேசுகிற வேளையில், என்னோடு இடைப்படுகிற வேளையில், எனக்கு ஊழியம் செய்கிற வேளையில் ஆண்டவர் அதை சபைக்கு கொண்டு வர, எனக்கு அதை கொண்டு வருகிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் இந்த நாட்களிலே என்னை மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரு வாரம் முழுவதுமாக இந்த வசனங்களை நான் தியானித்து கொண்டிருந்தேன். அதுக்கு முன்பதாக
என்னுடைய டிவோஷனில் அநேக காரியங்கள் இதை பற்றி நான் படித்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரு 4 ஸ்ட்ராட்டஜியை கர்த்தர் எனக்கு தந்தார். அதுதான் இந்த கால வேளையில் சபையோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஸோ முதல் காரியம் என்னென்ன, நமக்கு எல்லாருக்குமே யுத்தம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த யுத்தத்தை நம்ம எப்படி பார்க்குறோம், எப்படி கையாளுறோம், எப்படி ஜெயிக்கிறோன்றது தான் முக்கியமான காரியம். ஸோ எப்படி ஆவிக்குரிய ரீதியில் எப்படியாக நம்மளுடைய யுத்தங்களை நம்ம சந்திக்கலாம். How the strategic plans to face our battles, strategic plans to win our battles தான் இந்த கால வேளையில் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக உங்கள் யுத்தத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. You have to, that is உங்களுடைய எது உங்களுடைய யுத்தமாக இருக்க போகுது என்பதை யூ ஹாவ் டு சூஸ் யுவர் பேட்டில்ஸ். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு பிரச்சனையாக இருக்கட்டும், ஒவ்வொரு வாக்குவாதங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு மோதல்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான மனுஷர்கள் மூலமாக நம்மளை தாக்கி கொண்டே இருக்கிறது. வித்தியாசமான சூழ்நிலைகள் மூலமாக நம்மளை தாக்கி கொண்டே இருக்கிறது. ஸோ தாக்கி கொண்டு இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம கன்ஃபரண்ட் பண்ணோம்னா வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம சண்டை போட்டுகிட்டே இருப்போம். அப்போ நம்ம யோசிக்கணும், எதை இந்த காலகட்டத்தில் எதை நான் அட்ரஸ் பண்ணணும், எந்த பேட்டில் நான் ஃபேஸ் பண்ணணும், இந்த காலகட்டத்தில் எதை நான் ஓவர் கம் பண்ணணும், எதை நான் ஜெயிக்கணும் என்பதை நீங்கள் தீர்மானிக்கிறவர்களாக நீங்கள் பிக் பண்ணுறவங்களாக இருக்கணும். சில சமயத்தில் பார்த்தீங்களா, ஒரு சின்ன இன்னும் சொல்லலாம் அற்பமான சாதாரண தமிழ் என்ன சொல்கிறது, சென்னை பாஷையில் சொல்ல போனால் அல்பமான, கரெக்டான வார்த்தை, அற்பமான இல்லை தானே சொல்கிற மாதிரி மொக்கையான சில காரியத்தை நம்ம அப்படியே எடுத்துக்கொண்டு அதில் பெருசாக நம்ம சண்டை போட்டுகிட்டே நம்ம இருப்போம். அதனால தான் அதுக்கு ஒரு வேர்த்தே இல்லாமல் ஆகிடும். ஸோ உங்கள் பேட்டில் உங்களுக்கு வருகிற யுத்தங்கள் அநேகமாக இருந்தாலும் எந்த யுத்தத்தில் நீங்கள் போராட வேண்டும் என்பதை தீர்மானிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அப்போ அது ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களாக நம்ம இருக்கிற வேளையிலே, ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களாக நம்ம இருக்கிற வேளையிலே கர்த்தர் அதை அடையாளம் கண்டு கொள்ள, அதை சூஸ் பண்ணுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் என்ன பண்ணுவாரா, கிருபை தருவார். 5 காரியம் நம்ம சுற்றி வருதா, 5 காரியம் சொல்ல எப்பக்கமும் நான் நெருக்கப்படுகிறேன். அப்படி எப்பக்கமும் நெருக்கப்படுகும் போது யூ ஹேவ் டு சூஸ் விச் ஒன் விச் இஸ் இம்பார்ட்டன்ட், எதை நான் பண்ணணும், எதை கட்டாயமாக நான் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றத சூஸ் பண்ணத்தக்கதான அந்த பவரை அந்த காரியத்தை கர்த்தர் உங்கள் கரங்களில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை வைஸாக நம்ம சூஸ் பண்ணுகிற வேளையில் வெற்றியை பார்க்கிறவர்களாக தேவன் உங்களையும் என்னையும் மாற்றுகிறார். புரிந்தவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? 2வதாக முக்கியமான காரியம், யுத்தத்துக்கு ரொம்ப முக்கியமான காரியம் என்ன தெரியுமா, உங்கள் எதிரியை அடையாளம் கண்டு கொள்ளுங்க. யூ ஹாவ் டு நோ யோர் எனிமி. தட் இஸ் 200 ஆண்டுகளுக்கு 18 something 200 கரெக்ட் 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பெரிய போர் நடந்துச்சா இங்கிலாந்து தேசத்துக்கும் பிரெஞ்சு தேசத்துக்கும், இங்கிலாந்துக்கும் பிரெஞ்சுக்கும். ஸோ இங்கிலாண்டோட ஆர்மியும் பிரெஞ்சோட ஆர்மியும் இது என்ன சொல்கிறது, தரையில் மோதிக்கல, அவங்க கடலில் மோதி கொண்டார்கள். அப்போ அந்த வார்ஷிப்ஸில் சண்டை நடந்து கொண்டே இருந்துச்சு. சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்களாம், ராத்திரி முழுவதும் அப்படியே சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்களாம். விடிந்ததுக்கப்புறம் தான் அவங்க ஒன்று ரியலைஸ் பண்ணுறாங்களாம், ராத்திரி முழுக்கும் அவங்க சண்டை போட்டது வேறு யாரு கூட இல்லை, யாரோட, அவங்களுடைய ஓன் படையோடைய. ஹல்லேலூயா. புரியலையா? எல்லாரும் என்ன பார்த்து முழிக்கிறீங்க? 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக டெக்னாலஜி இல்லை. ஸோ அந்த எதிர்பக்கத்தில் கொஞ்சம் தூரம் பக்கத்தில் நிற்கிற ஷிப்பு தங்களோடு தான் என்பதை அறியாமல் அந்த ஷிப்புக்கு நேராக முழுவதும் அவங்க சண்டை போட்டாங்களாம். காலில் எழுந்து பார்த்தனா இவங்க கப்பலுக்கு மேலே இருக்கிற அதே கொடி தான் அந்த கப்பலுக்கு மேலேயும் இருக்குதான். அநேக வேளையிலும் நம்மளும் அப்படி தான் நம்மளுடைய யுத்தங்களை பார்க்கிறோம். நம்மளுடைய யுத்தம் யாரோடு என்பதை நம்ம அறிந்து கொள்ளவே இல்லை. நம்மளுடைய எதிரி யார் என்பதை அடையாளமே நம்ம கொண்டு கொள்ள. வசனம் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, வசனம் சொல்கிறது நம்மளுடைய யுத்தம் யாரோடு அல்ல. எபேசியர் வாசிக்கலாம். எபேசியர் 6 அதிகாரம் 12 வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனுஷர்களோடு அல்ல,
துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நான் தான் ஸ்பிரிச்சுவலே இல்லையே, எனக்கு எப்படி போராட்டம் இல்ல? நீ ஸ்பிரிச்சுவலா இன்னும் ஆக மூடாதபடிக்கு, ஆவிக்குரிய ரீதியிலே தேறினவர்களாய் மாறக்கூடாதபடிக்கு, ஆவிக்குரிய ரீதியிலே மெச்சூர்டாக ஆகக்கூடாதபடிக்கு, தேவனுடைய வருகையிலே பங்குள்ளவர்களாக ஆகக்கூடாதபடிக்கு நம்மளை புல் பண்றது மனுஷர்கள் அல்ல, ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற ஆவிகள் சில வீக்கான மனுஷர்களை பயன்படுத்தி நமக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் ஹல்லேலூயா சொல்லலாமா? So we always see the people around us. நமக்கு மேல இருக்கிற நம்ம பாஸ், நமக்கு மேல இருக்கிற நம்ம டீம் லீடர், நம்ம கணவன், நம்ம மனைவி, நம்ம பிள்ளைகள், நம்ம பெற்றோர், நம்ம மாமியார், நம்ம மாமனார், நம்ம நாத்தனார், நம்ம சகோதரர்கள், இவர்கள்லாம் எனக்கு விரோதமா வர்றாங்க. நான் வாழ்க்கையில முன்னேற கூடாதபடிக்கு இவர்களுக்கெல்லாம் என்னோட லைஃபை பார்த்து இவங்க பொறாமப்படுறாங்க. நான் நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, அதெல்லாம் இவங்க எல்லாரும் எனக்கு விரோதமாக வந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் அநேகருக்குள்ளாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த கால வேளையில ஆவியானவர் சொல்கிறார், உங்களுடைய யுத்தம் மாம்சத்தோடும் யாரு ரத்தத்தோடும் அல்ல, அந்த மனுஷர்களோடு இல்ல, அந்த மனுஷர்களை ஆக்டிவேட் பண்ணுகிற ஆவியோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் நம்ம பண்ணு அதுக்கு பின்னால் இருக்கிற ஃபோர்ஸ் நம்ம பார்க்கறது இல்லை, அந்த பின்னால் இருக்கிற அந்த காரியத்தை பார்க்கல, எது அவங்களை இன்ஸ்டிகேட் பண்ணுவது என்பதை அடையாளம் கண்டு கொள்ளாம அந்த மனுஷர்களை பார்த்து மனுஷனோட யுத்தம் பண்றதுனால தான் காலமாக சண்டை போட்டு கொண்டே இருக்கிறோம், வெற்றியை காணாதபடிக்கு இருக்கிறோம். 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது, நம்ம எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தியுள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று, எவனை இல்லை என்னை விழுங்கலாமோ சொல்லாமா? எல்லாருமா என்னை விழுங்கலாமோ சொல்லுங்க எல்லாருமே. இதுல ஒரு ஹம்பிள்னஸ் உடைக்கிறது, ஒரு பிரைடை உடைக்கிற ஒரு காரியம். என்னை விழுங்கலாமோன்னு சொல்லாமா? என்ன விழுங்கலாமா? என்ன புல் டவுன் பண்றதற்கு பிசாசு கிரியேட் செய்கிறான் சொல்லுமா என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். என்ன டவுன், என்ன புல் டவுன் பண்ணுவதற்கு, என்ன கஷ்டப்படுத்துவதற்கு, நான் வளரக்கூடாதபடிக்கு என்னை தடை செய்வதற்கு பிசாசு இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறான். அதற்கு பின்பதாக இருக்கிற ஆவியை எப்போ அடையாளம் கண்டுக்கணும்? தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து நம்ம விழித்திருந்து அவனை அடையாளம் கண்டு கொள்கிற வேலையில் அவன் எப்படிப்பட்டவன், அவன் யாரு, எப்படி எல்லாம் பிசாசு யாருக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு உங்க வீக்னஸ் தெரியும். எப்படி பிசாசுக்கு உங்க வீக்னஸ் தெரியும். எப்படி தொட்டா, எப்படி எங்க டச் பண்ணா நீங்க விழுவீங்க, எங்க இன்ஸ்டிகேட் பண்ணா நீங்க இன்ஸ்டிகேட் ஆவீங்க என்பதை உங்களை காட்டிலும் பிசாசு அதிகமாய் அறிந்தவனாக இருக்கிறான். அங்கதான் அவன் டச் பண்ணுவான். உங்க வீக்னஸ் அவனுக்கு தெரியும். குடும்பம் உங்க வீக்னஸா இருந்தா குடும்பத்தை டச் பண்ணுவான். ஃபினான்ஸ் உங்க வீக்னஸா இருந்தா வீக்னஸை டச் பண்ணுவான். எது உங்க வீக்னஸ் என்பதை அவன் அறிந்திருப்பான். ஒரு பேட்டர்ன் இருக்கும். இப்படிதான் உங்களை தாக்குவான். எப்போ நீங்க காயப்பட்டாலும் ஒரே ஸ்டைல்ல தான் நீங்க காயப்படுவீங்க. மனுஷர்கள் மாறி மாறி போயிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நேற்று அவங்க ஆயிருப்பாங்க, இன்னைக்கு இவங்களா இருப்பாங்க, நாளைக்கு இன்னொருத்தர்களா இருப்பாங்க. மனுஷர்கள் மாறுவாங்க. இந்த கடன்காரங்களாம் பார்த்துருக்கீங்களா? கடன் வாங்குறவங்க கடன் வாங்குவாங்க. இந்த கடன் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க? இன்னொருத்தங்கள்ட்ட கடன் வாங்கி இந்த கடனை முடிச்சிருவாங்க. ஸோ என்ன ஆகும்? கடன்காரர்கள் மாறுவார்களோடையே என்ன இருக்கும்? கடன் அப்படியே இருக்கும். ஆவிக்குரிய காரியங்களும் அப்படிதான். மனுஷர்கள் மாறிட்டே இருப்பாங்க, ஆனா உங்களுக்கு வருகிற பிரச்சனை அப்படியே இருக்கும். ஏன்னா நீங்க இன்னும் அந்த பிரச்சனைக்கான காரணமான பிசாசை, அந்த பிரச்சனைக்கு பின்பதாக இருக்கிற அந்த காரியத்தை இன்னும் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அப்ப நீங்க விழித்திருந்து ஜெபித்து அதை அடையாளம் கண்டு கொள்வதற்கு கர்த்தரிடத்தில் நீங்க கேட்கிற வேளையில கர்த்தர் அதை உங்களுக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெட்ஃப்ளிக்ஸில் கார்கில் வாரோடைய டாக்குமெண்ட்ரி இருக்கு, அதை நீங்க பாருங்க. 1965 அப்புறம் பாகிஸ்தானோட நடந்த பெரிய வார் 1997 நினைக்கிற கார்கில் வார்.
அப்போ அந்த வாரில் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் வந்து அவங்க எதிர்பார்க்காத ஒரு அட்டாக். they were not prepared for the attack. அந்த அட்டாக்குக்கு அவங்க ப்ரிப்பேர்டாக இல்லவே இல்லை. ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஏர்ஃபோர்ஸும் ஆர்மியும் சேர்ந்து பண்ண ஆப்ரேஷன் தான் கார்கில் வார். they had some strategies. அந்த strategies அவங்க ஃபாலோ பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணதுனால எதிரியோடைய வீக்னஸ் என்ன, எதிரியோடைய ஸ்ட்ரென்த் என்ன, எதிரி எப்படி அட்டாக் பண்ணுவான், எப்படி வருவான், அவனுடைய பேட்டர்ன்ஸ் எல்லாவற்றையும் அவங்க பயங்கரமாக ஸ்டடி பண்ணி ஸ்ட்ராட்டஜி பண்ணதுனால தான் இந்திய தேசத்துக்கு கர்த்தர் வெற்றியை தந்தவராக இருந்தார். ஹல்லேலூயா. because they know their enemy. இது இங்கிலீஷில் சொல்லுவாங்க கேதரிங் இன்டெலிஜென்ஸ். அது கேதரிங் இன்டெலிஜென்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுமா, ஸ்பிரிச்சுவலாக we have to gather intelligence. ஏன்னா என்னுடைய வீக்னஸில் எப்படி பிசாசு வந்து என்னை இன்ஸ்டிகேட் பண்ணுறான், எப்படி பிசாசு வந்து என்னை வந்து அவருக்கு விரோதமாக கொண்டு போகிறான், எப்படி பிசாசு வந்து என்னுடைய உயர்வுக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறான், எப்படிலாம் என்னை அவன் வந்து ட்ரிகர் பண்ணுறான் என்பதை அடையாளம் கண்டுகொள்ளணும். அது சாதாரணமாக பார்க்கும்போது அது சரீர பிரகாரமான கண்களில் பார்க்கும்போது அது கட்டாயமாக பார்க்கவே முடியாது. ஆனால் ஆவிக்குரிய கண்களை நீங்கள் யூஸ் பண்ணுகிற வேளையில் கர்த்தர் அதை உங்களுக்கு அடையாளம் காண்பிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் ஆவிக்குரிய மண்டலத்தில் தான் நமக்கு போராட்டம் உண்டு. அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற ஆவிகள் தான் வீக்காக இருக்கிற பர்சன் மூலமாக நம்மளை வந்து இன்ஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆவியை நம்ம பைண்ட் பண்ணணும். வசனம் என்ன சொல்கிறது? எவைகளை நீங்கள் பூலோகத்தில் கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்படும், எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆவிகளை கட்டத்தக்கதான அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிறவராக இருக்கின்றார். கலங்கரை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்போ இதை ஏன் நம்ம அடையாளம் கண்டு கொண்டு ஏன் கட்டணும்? நீங்கள் கட்டாமல் இருந்தீங்கன்னா மேபி அட் டைம்ஸ் இந்த பிரச்சனையில் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இஃப் யூ do not know what is the source behind it, அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிற அந்தப்பட்ட ஆவி என்ன, அதற்கு காரணமாக இருக்கிற எதிரி யாரு என்பதை அடையாளம் கண்டு கொள்ளாமல் போனால் பிரச்சனைகள் மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு இவன் பிரச்சனை பண்ணுவான், நாளைக்கு வேறொருத்தர் மூலமாக அதே பிரச்சனை இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? அதை ஐடென்டிஃபை பண்ணுகிற வேலையில் இதுதான் நம்மளை இன்ஸ்டிகேட் பண்ணுதா? சில பேர் தொட்டா அப்படி சினிங்கி ஆகிடுவாங்க பார்த்தீங்களா? அவங்களோட ஈகோவை தொட்டா இடிச்சுக்கும். அவங்களுக்கு சில ஒரு காரியத்தை சொன்னோம், அதை ஆண்டவர் சமூகத்தில் அதை கொடுங்க. உங்களை இன்ஸ்டிகேட் பண்ணுறவங்களை மன்னிங்க. அவர்களை தேவன் நேசிக்கிறது போல நேசிக்க துவங்குங்க. அப்பொழுது அந்த காரியத்தை தேவன் கட்டுகிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஐடென்டிஃபை இட். இல்லைன்னா இட் வில் சேஞ்ச். அதே பிரச்சனை மாறிட்டே வந்துட்டே இருக்கும். ஸோ காலம் ஃபுல்லாக ஒரே காரியத்தில் இல்லை, அநேக காரியத்தில் வெற்றி கொள்வதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அதே இடத்துல அப்படியே ஸ்டக்காய் இருப்பது தான் பிசாசோடைய நோக்கம். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி பிசாசு உங்களுடைய எதிரி யார் என்பது அடையாளம் கண்டு கொண்டு அவனை மேற்கொண்டு அந்த எதிரிக்கு இடம் கொடுக்கிற மனுஷர்களை மன்னித்து நாம் முன்னேறுகிற வேளையில் கர்த்தர் நமக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, he'll put a seed in your mind. It all starts with a thought. எல்லாமே ஒரு சிந்தனையில் ஆரம்பிக்கப்படுகிற ஒரு காரியம். அந்த சிந்தனையில் ஆரம்பிக்கப்பட்ட காரியம் உணர்ச்சியாக இமோஷனலாக மாறி பின்பதாக செயல்பாடில் செயலாக வருகிறது. ஸோ எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் இன் அ மைண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பார்க்கிற வேளையில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், ஏவாளுக்கு பிசாசு சொன்னா, நீங்க நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்ற ஒரு சின்ன விதையை போட்டான். அப்போ நான் இந்த பழத்தை சாப்பிட்டா ஐ வில் பிகம் லைக் காட் என்ற ஒரு பேராசையோட விதையை அவனுக்கு போட்டபடியினால தான் அவள் பாவம் செய்தவளாய் தன்னுடைய புருஷனாகிய ஆதாமையும் பாவம் செய்வதற்கு தூண்டுகிறவளாய் காணப்பட்டாள். இட் வாஸ் a seed put in the thought. நம்முடைய சிந்தையில விதைக்கப்பட்ட ஒரு விதையாக இருந்தது. அந்த விதை உணர்ச்சியாக மாறி செயல்பாடாக மாறுகிறது.
பேதுரு பார்க்கிற வேளையில் இவர்தான் மேசியா மேசியா மேசியா, என்னை யாரு எல்லாரும் என்னை யாருன்னு சொல்றாங்கன்னு அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிற வேளையிலே, நீர் தேவனுடைய குமாரன், நீர் மேசியா, நீர் கிறிஸ்து என்று சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது உன்னால மனுஷிகமாக உன்னால சொல்லப்பட்ட காரியம் அல்ல, இது தேவனால் ஆவியினால் உணர்த்தப்பட்ட காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று அவர் சொன்னார். ஆனா அதே பேதுரு மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு சம்பவிக்க போகிற காரியங்களை பற்றி அவர்கள் சீஷர்களுக்கு சொல்லுகிற வேளையில பேதுரு அதிகமாக இயேசுவை நேசிச்சாராம். அதனால ஆண்டவரே, இது உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, நேரிடக்கூடாது, திஸ் cannot happen to you அப்படின்னு சொல்லி அவரை தனியா கூட்டிட்டு போய் அவன் சொல்லும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார்? அப்பாலே போ சாத்தானே. சம்டைம்ஸ் தட் இஸ் என்ன சொல்கிறதுனா, நிறைய வாட்டி ஹார்டாக ரஃப்பாக பேசுகிறவங்க தான் கெட்ட விதையை விதைப்பாங்கன்னு நம்ம நினச்சிப்போம். எப்படி? ஹார்டாக ரஃப்பாக, தட் இஸ் என்ன சொல்கிறது, தகாத வார்த்தைகளை கொண்டு சொல்கிறவங்க தான் கெட்ட விதையை விதைப்பாங்கன்னு நினச்சிக்கோ. சம்டைம்ஸ் ஸ்வீட்டாக சாஃப்டாக கூட கெட்ட காரியங்களை நம்மளுடைய மனதில் அநேகர் விதைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதை நம்ம என்ன பண்ணுமா, அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதை எப்படி கண்டு கொள்ள முடியும்? மனுஷிகமாக முடியுமா? மனுஷிகமாக பார்த்தா தான் ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாங்களே, ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாங்களே, அவங்க பேசும்போது என்னது எல்லாமே நியாயமாக இருக்கும். உலக மக்கள் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சம்டைம்ஸ் அனாயிங்காக இருக்கும். அப்போ தான் நான் வசனத்தில் தான் என்னை தேடிருப்பேன். உலகத்தின் பைத்தியம் என்ன சொல்லுவாங்க, உலகத்தின் ஞானத்தை வந்து ஆண்டவர் அவமதிக்க என்னது பைத்தியமானவர்களை அவர்கள் தெரிந்து கொண்டாராம். தேவனுக்கு முன்பதாக இருக்கிற பைத்தியமான காரியங்கள் உலகத்தின் ஞானத்தை காட்டிலும் அதிகம் என்று வசனம் சொல்லியிருக்கு. ஆனால் அவங்க பேசும்போது பாருங்களேன், உலகமே அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, எல்லாம் இன் அண்ட் அவுட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, அவங்க தான் எல்லாத்துலேயும் தேர்ச்சி பெற்றவர்கள் மாதிரி அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப சாஃப்டாக ஹனி போல் பேசினாலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஜாக்கிரதை உள்ளவர்களாக. தட் இஸ் சர்ச்சுக்கு வரும்போது நம்மளுடைய ஹோலி ஸ்பிரிட், சர்ச்சுக்கு வரும்போது நம்ம ஸ்விட்ச் இப்போ எனக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பட்டன் இருக்குது, அதை ஆன் பண்ணணும். அது ஆன் பண்ணால் கூட அங்கே ஆன் பண்ணால் தான் நான் பேசுகிறது வெளில வரும். நிறைய வாட்டி என்ன பண்ணுறோம் தெரியுமா, நம்ம இதை போட்டுட்ருக்கோம். இதை போட்டுட்டு நம்ம கூட ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாரு, ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறான்னு தெரியல, ஆனால் என்ன இல்லை, கனெக்ஷன் இல்லை. நிறைய பேர் என்ன தெரியுமா, இதை போட்டுட்டு சண்டே சர்வீஸுக்கு வரும்போது ஆன் பண்ணிக்கிறவர்களாக இருக்கணும். ஹோலி ஸ்பிரிட், ஐ நீட் யூ வென் ஐ எம் இன் தி சர்ச். ஆவியானவரே, சபையில் இருக்கிற வேலையில் எனக்கு நீங்கள் தேவைன்னு சொல்கிறவர்கள் அநேகராக இருக்கிறாங்க. அப்படி இல்லை. ஏன்னா நம்மளுக்கு யுத்தம் என்னது, சபையில் இல்லை. சபையில் என்ன யுத்தம் இருக்கும்? அஷரிங் மக்களோட யுத்தம் இருக்கும். எங்கே உட்காரணும், எங்கே நிற்கணும்னு, செருப்பு எந்த இடத்துல போடணும், இந்த மாதிரி சின்ன சின்ன யுத்தம். பார்க்கிங் இங்கே தான் வைக்கணும், அங்கே தான் வைக்கணும். நம்ம ஒன்று டிசிப்ளின் சொன்னால் நான் யாருக்குமே பிடிக்காது. இப்படி பண்ணால் இப்படி பண்ணோன்னா அப்போ தான் அப்படி நிறைய சின்ன சின்ன காரியங்கள் தான் சர்ச்சில் நடக்கும். நான் விஷ் பண்ணலன்னா சில பேர் கோச்சிக்கிறீங்க. நான் உங்களை பார்த்துருக்கவே மாட்டேன். ரொம்ப ஒரு சில நாளுக்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் பார்த்தேன், அந்த நபரை பார்த்தேன், அந்த நபரும் என்னை பார்த்தாங்க. நான் வீட்டில் போய் யோசிக்கிறேன், நான் நிஜமாக தான் அந்த நபரை பார்த்தேன்னா, நிஜமாக தான் அவங்க அந்த சண்டே சர்வீஸுக்கு வந்தாங்களா, எனக்கு புரியல, நிஜமாக தெரியல. அவ்வளோ பேர் அந்த ஃப்ளாஷில் வந்துட்டு இங்கேருந்து போகும்போது, அப்புறம் அவங்க அடுத்த நாள் அது ஏதோ ஒரு இதில் பேசும்போது அவங்க சொன்னாங்க, நானும் உங்களை பார்த்தேன், நீங்களும் என்னை பார்த்தீங்க, ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் வேறு யார்கிட்டையும் பேச போனீங்க. சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். ஆனால் என்ன பண்ணுவான், அதை ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்போ சிறுவர்கள்லாம் கூட சம்டைம்ஸ் வாரத்தில் ஒரு நாள் அஷரிங் பண்ணுறதுக்கு இங்கே நிற்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு சின்ன பாப்பா நின்றுட்டு இருந்து எனக்கு ப்ரைஸ் லாட் சொன்னாலாம். நான் என்ன இதில் வந்தேன்னு எனக்கு தெரியல. சம்டைம்ஸ் அப்போ தான் பாஸ்டர்கிட்ட திட்டு வாங்கிட்டு கூட வந்திருக்கலாம். நிறைய சிச்சுவேஷன் இருக்குது. எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியல. நான் போட்டு கடகடன்னு சர்ச்சுக்குள்ளே உக்காந்துட்டேன். அவள் வீட்டில் போய் சொல்லியிருக்கா, நான் ப்ரைஸ் லாட் சொன்னேன், ஆண்டி என்ன பண்ண என்னை பார்க்கல. அம்மா என்ன சொல்லியிருக்கலாம், ஒரு ஆண்டி பிஸியாக இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த வாரம் அந்த பாப்பாவை கூப்பிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, அக்கா நீ போன வாரம் என் பிள்ளை உங்களை விஷ் பண்ணாலாம், நீ பார்க்கவே இல்லையா. இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள், கோச்சிக்கொள்ளத்தக்கதான சின்ன சின்ன காரியங்கள். இப்படிதான் சர்ச்சில். ஆனால் மண்டே டு சாட்டர்டே எவ்வளோ காரியங்களை நம்ம பார்க்குறோம்.
பஸ்ஸில் ஏறும்போது, கேப்ல ஏறும்போது, வேலை ஸ்தலத்தில் நம்ம போகும்போது, நம்ம வீட்டில் இருக்கும்போது, சின்ன சின்ன காரியத்தில் பிசாசு நம்மளை எரிச்சல் மூட்டுகிறவனாக, சின்ன சின்ன காரியத்தில் நம்மளை இன்ஸ்டிகேட் பண்ணுகிறவனாக, சின்ன சின்ன காரியத்தில் தப்பான முடிவுகளை எடுக்கிற மக்களாக உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டிருக்கிறான். இதை நம்ம அடையாளம் கண்டு கொள்ளணும். நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த மனுஷால பார்த்துடுறோம். அந்த மனுஷால பார்த்து அந்த மனுஷாலை பற்றி குறை சொல்லிக்கிட்டே நம்ம வாழ்க்கையில் முடிச்சிடும். அந்த மனுஷாலுக்கு பின்பதாக, அந்த மனுஷனுக்கு பின்பதாக, அந்த நபருக்கு பின்பதாக இருக்கிற ஆவியை அடையாளம் கண்டு கொண்டு, உங்கள் வீக்னஸை அடையாளம் கண்டு கொண்டு நீங்கள் கடிந்து ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் வெற்றியை தர வல்லவராக அவர் இருக்கின்றார். ஹல்லேலூயா! சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? ஸோ முதலாவதாக எதை நம்ம எந்த பேட்டில் நம்ம எடுக்கணுன்றதை நம்ம சூஸ் பண்ணோம். ரெண்டாவதாக என்ன சொன்ன? நம்மளுடைய எதிரி யார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அவன் எப்படியா இருக்கிறான், அவன் கூடயே இருப்பான், நம்ம சுற்றி இருப்பான், அவனை நம்ம என்ன பண்ணுமா? அடையாளம் கண்டு கொள்ளணும். மூணாவது, we have to choose our weapon. நம்மளுடைய ஆயுதங்களை சூஸ் பண்ண. இந்த ஆயுதங்கள் இல்லை, ஓகேங்களா? பயங்கரமாக போட்டிருக்காங்க கத்தி, அப்படின்னா கொஞ்சம் இந்த ஆயுதங்கள் இல்லை. ஏன்னா எந்த ஆயுதங்களை இந்த வாருக்கு, அந்த கார்கில் வார் பற்றி அந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது, எனிமி கிட்ட, தட் இஸ் அந்த அந்த தேசத்து நாட்டுக்கிட்ட என்ன ஜெட் ஃப்ளைட்டர்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதோடைய டெக்னாலஜி என்ன, அதோடைய ஸ்ட்ரென்த் என்ன என்பதை அறிந்து அதுக்கு ஈக்குவலான ஃப்ளைட்ஸை இங்கேருந்து கொண்டு போனாங்களாம். ஹல்லேலூயா! அவங்க போயிட்டாங்க, சண்டை வந்துருச்சு, வாடா ராஜா அப்படின்னு நம்ம சண்டை போடவே முடியாது. சண்டையில் நம்மளுக்கு அடிப்படுமா? கட்டாயம் அடிப்படும். ஆனாலும் கர்த்தர் வெற்றி தருகிறவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா! இந்த பாக்ஸிங் பண்ணுறவங்களாம் பார்த்துருக்கீங்களா? பாக்ஸிங் மேட்ச் பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் ஜெயிக்கிறவனும் சரி தோத்தவனும் சரி, அவங்க மூஞ்சிலாம் பார்த்தீங்களா அப்படி கண்ணு வீங்கி ரெட்டாக இருக்கும். அப்படி ரெட்டாக 2 பேர் நிற்பாங்க. நம்ம கடைசியில் ஃபுல் மேட்ச் பார்த்தோம்னா யார் ஜெயிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய வாட்டி நான் கடைசியில் தான் பார்ப்பேன். அது பார்க்கும்போது 2 பேரை கையை பிடிச்சி இப்படி நிற்பாங்க. 2 பேரும் உடஞ்சவனுங்களா இருப்பானுங்க. 2 பேருக்கும் கண்ணெல்லாம் வீங்கி இருக்கும். 2 பேருக்கும் வாயிலெல்லாம் ரத்தம் வரும். அப்புறம் திடீர்னு என்ன பண்ணுவான்? ஒருத்தனை கை தூக்குவான், அவன் தான் வெற்றியாளர்னு. ஹல்லேலூயா! சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும். சைடு எஃபெக்ட்ஸ் வந்தாலும் கர்த்தர் வெற்றியை தருகிறவராக அவர் இருக்கின்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? அதனால தான் எந்த வெப்பனை யூஸ் பண்ணணும் என்பதை நம்ம என்ன பண்ணுமா? அடையாளம் கண்டு கொள்ளணும். சில வெப்பன்கள் வெற்றிக்கான வெப்பன்களே நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். தாவீதும் சவுலும் கோலியாத்தை எதிர்த்து கொள்கிற வேளையிலே சவுல் கிட்ட இருந்த ஆயுதங்கள் வெற்றிக்கான ஆயுதங்கள் இல்லை, அது யுத்தத்திற்கான ஆயுதங்களாக இருந்துச்சு. அந்த யுத்தத்துக்கான அந்த ஆயுதங்கள் அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன தரல? வெற்றியை தரல. ஆனா தாவீது கிட்ட என்ன இருந்தது? இல்லவே இல்லை. அந்த சண்டை வரும்போது சவுல் சொல்ற, நீ போறியா? சரி போ, இந்த என்னோட ஆயுதங்கள்லாம் போட்டுக்கோ. அதுக்கு பழக்கம் இல்லாதவனாக அவன் இருந்தபடினால அதெல்லாத்தையும் வச்சுட்டு என்ன பண்றான்? ஒரு கல் அடிக்கிறான். கர்த்தர் வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் தருகிற ஆயுதங்களை நீங்களும் நானும் உபயோகிக்கிற வேளையிலே கர்த்தர் வெற்றியை கட்டாயமாக தருகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? என்னன்னா அது என்ன என்பது நமக்கு தெரியாமல் இருக்கிறது. அதை தான் நம்ம என்ன பண்ணுமா? அடைந்து கொள்ளணும். ஏன்னா வசனம் சொல்கிறது, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவர்களாய் நம்மளுடைய நாம எப்படியா இருக்கிறோம்? மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி அப்படின்னா உலக மக்கள் எப்படியாக இந்த சிச்சுவேஷன் வந்தா நான் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவேன். உலகம் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோம். நீங்க சொல்ற எல்லா சிச்சுவேஷனுக்கும் you name a situation, the world has an answer and the world has a strategy. ஆனா மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்து நாம அந்த மாம்சத்தின்படி ஸ்ட்ராட்டஜியை பார்க்கும்போது ஒருவேளை தற்காலிக வெற்றி பார்க்கிறவர்களாக இருக்கலாம். ஆனா நிரந்தர வெற்றியை கட்டாயம் உலக ஸ்ட்ராட்டஜி தர முடியாது. ஹல்லேலூயா!
சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்போ மாம்சத்தில் இருக்கிற நாம மாம்சத்தின்படி நடக்காமல் எப்படியாமா ஆவிக்குரிய காரியங்களிலே நம்ம நடக்கிற வேளையில அப்படிப்பட்ட ஆயுதங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம உபயோகிக்கிற வேளையில கர்த்தர் நிச்சயமாக எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக, எப்படிப்பட்ட போராட்டங்களாக, எப்படிப்பட்ட யுத்தங்களை நீங்க ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டிருந்தாலும் அதுல கர்த்தர் வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ப்ராப்ளம்ஸ்லாம் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் வித்தியாசமான ஒரு ப்ராப்ளம்ஸ். நீங்கள் சொல்லலாம், நீங்கள் என் ப்ராப்ளமில் வந்தால் தான் உங்களுக்கு புரியும். எல்லா ப்ராப்ளமும் எல்லாரும் அண்டர்கோ போயிருப்பாங்க. உங்களுக்கு 10னா எனக்கு 100 இருக்கும், இல்லை எனக்கு 100னா உங்களுக்கு 1000 இருக்கும். எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படியாக, அந்த பிரச்சனையை நம்ம எப்படியாக, அந்த யுத்தத்தை, அந்த பேட்டில் நம்ம எப்படியாக ஃபேஸ் பண்ணுறோம் என்பது தான் முக்கியம். எதை கொண்டு நம்ம யுத்தம் செய்கிறோம் என்பது தான் முக்கியம். அதுக்கு ஒரு நிறைய எக்ஸாம்பிள் வேதாகமத்தில் நிறைய காரியங்கள் வசனத்தின் பிரகாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய எடுத்துக்காட்டுகள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் நம்ம பார்த்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இன்ஸ்பயர் ஆகி நாம் ஆவிக்குரிய ரீதியில் நிறைய காரியங்களை செய்கிற வேளையில ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வெற்றியை அவர் தர வல்லவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? ஏன்னா 2 கொரிந்தியர் 2ஆம் வசனம் இப்படியாக 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்றது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்மளை ஒவ்வொரு நாளும் வெற்றி சிறக்கிறவர்களாக, தேவனை அறிகிற அறிவிலை வளர்கிறவர்களாக, தேவனுடைய வாசனையை வெளிப்படுத்துகிற மக்களாக கர்த்தர் மாற்ற சித்தம் உள்ளவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரை சார்ந்திருந்து அவர் கொடுக்கிற அந்த ஆயுதங்களை நமக்கு முன்பதாக இருக்கிற எல்லா யுத்தத்திலும் நம்ம யூஸ் பண்ணுகிற வேளையில நிச்சயமாய் சொல்கிறேன், கட்டாயமாக கர்த்தர் வெற்றியை தர வல்லவராக அவர் இருக்கிறார். வேதாகமத்தில் சில எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு சொல்லி வேகமாக அடுத்ததுக்கு நாங்கள் போக போகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே சொன்னது போல தாவீது கோலியாத்தை எப்படியாக அவன் கொன்றான்? ஒரு கல்லை கொண்டு, ஒரு ஸ்லிங்கை கொண்டு. எரிகோ மதில் எப்படிப்பட்ட மதில்? எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்ட பட்டினமாக இருந்ததான். யாராலையும் உள்ள போகவும் முடியல, வெளில வரவும் முடியல. அது எப்படிப்பட்டதுன்னா இட் நாட் பாசிபிள் என்ற அளவுக்கு அது அப்படிப்பட்ட ஒரு பட்டணமாக இருந்தது. அதோடைய மதில்கள், ஆக்சுவலாக அதுக்கு ஒரு பெரிய டீட்டெயில்டாக போனால் நிறைய காரியங்கள், பயங்கர பெரிய மதில் சுவர் அந்த பட்டணத்தை சுற்றி இருந்தது. ஆண்டவர் என்ன சொல்றாரு அங்க பாத்தீங்கன்னா, வீட்டில் போய் யோசுவா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற வேளை, எதிகோ மதில்கள் இடிந்து விடும்படியாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த ஆயுதம் துதி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரச்சனை வரும்போது துதிக்க முடியுமா? நிறைய பேருக்கு எப்படி தெரியுமா, நம்ம சந்தோஷமா இருக்கும்போது, நம்ம ஜெபிக்கிற காரியங்கள் நமக்கு நடக்கும்போது, சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும்போது, நம்ம ஹாப்பியா இருக்கும்போது நம்ம துதிக்கிறவர்களாக இருக்கணும். ஆனால் எல்லா சூழ்நிலைகளும் நீங்களும் நானும் துதிக்கிறவர்களாக இருக்கிற வேளையில துதி எரிகோ மதிலை வீழ செய்யத்தக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. துதி கட்டுகளில் இருக்கிறவர்களை விடுதலை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நீங்க உங்க சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதபடிக்கு இருக்கிற சூழ்நிலைகளிலே துதிக்கிறவர்களை, இதுவரைக்கும் என்னை நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறார் என்ற இருதயத்தின் நிறைவால நிரம்பி நம்ம துதிக்கிற வேளையில கர்த்தர் அந்த யுத்தத்திலே உங்களுக்கும் எனக்கும் வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார். அது பண ரீதியான காரியமாக இருக்கலாம், மன ரீதியான காரியமாக இருக்கலாம், அது மனுஷால் சம்பந்தமான காரியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், இல்லை சரீர ரீதியான காரியமாக எதுவாக இருந்தாலும் நம்ம துதிக்கிற வேளையில கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட பிரஷரா இருந்தாலும், பக்கத்திலும் நான் நெருக்கப்பட்டேன். பார்க்குறேன், வீட்டில் போய் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையில யோசபாத்துக்கு விரோதமாக 3 படைகள் unannounced they came. அவர்கள் அறிவிக்காதபடிக்கு இவர்களுக்கு நேராக அவங்க யுத்தத்திற்கு வந்துட்டாங்க. மோவாபியரும் அம்மோனியர்களும் சேயீர் மலை தேசத்தாரும் சேர்ந்து வந்துட்டாங்க. அப்போ யோசபாத்தும் இஸ்ரவேல் மக்களும் பண்ணதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் உபவாசித்து ஜெபித்து துதித்தார்கள். கர்த்தர்
வெற்றியை தந்தவராக இருந்தார். ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொடுத்தாரு. அவன் யோசனை பார்த்து நீங்கள் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, துதிக்கிறவர்களை, கீதம் வாசிக்கிறவர்களை, துதிக்கிறவர்களை முன்பதாக அவன் அனுப்பினவனாய் காணப்பட்டார். முதல்ல சோல்ஜர்ஸ் தான் அனுப்புவாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த யுத்தத்தில் துதிக்கிறவர்களை அவர்கள் அனுப்பித்தார்கள், பாடுகிறவர்களை அவர்கள் அனுப்பினா அவங்க அனுப்புகிற வேளையில் அவங்க யுத்த களத்துக்கு போகும்போது அங்கே பார்த்தது, இருந்தவர்கள் எல்லாரும் மடிந்து போயிட்டார்கள். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? நிறைய வாட்டி நம்ம தான் நம்மளுடைய வெப்பன்ஸை, இது சக்ஸஸ்ஃபுல், அவங்க இப்படி பண்ணாங்க, நானும் இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி அதை பண்ணி ஃபெயில் ஆனது கூட தெரியாமல் இன்னும் புலம்பிக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தரிடத்தில் அந்த பிரச்சனையை கொடுத்து கர்த்தரிடத்தில் அந்த அந்த ஆயுதங்களை பெற்றுக்கொள்கிற வேளையில், இந்த சூழ்நிலையில் நீ துதிக்கிறவளாய் நீ மாறு. நீ துதி, இன்னும் துதி, அதிகமாய் துதித்து கொண்டே இருன்னு நம்ம துதிக்க 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 கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கான எடுத்துக்காட்டு தான் சொன்னேன். எரிகோ மதிலே இடிஞ்சு விழுற அளவுக்கு துதி கிரியை செய்ய முடியும் என்றால், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள், எப்படியான காரியங்களாக இருந்தாலும் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கின்றார். God works in different ways and he gives us different weapons. மோசேக்கு பார்க்கிற வேளையில 10 வாதைகளை கொடுத்தாராம். He gave the 10 plagues to Moses. plagues இல்லைன்னா பார்வோனோட இருதயம் கலங்கப்பட்டு இருக்காது. அந்த 10வது அந்த வாதையில தான் கிதியோனுக்கு பார்க்கிற வேளையில மீதியனருக்கு விரோதமாக அவன் அந்த சண்டை போடுகிற வேளையில அந்த யுத்தத்தில் அவனுக்கு கொடுத்தது என்ன? 300 பேர். அவன் அநேக ஆயிரக்கணக்கான மக்களை அவன் ரெடி பண்ணான். ஆனால் ஆண்டவர் சூஸ் பண்ணது 300 பேர். நாட் பாசிபிள், பட் காட் மேட் இட் பாசிபிள். இது சாத்தியமே இல்லை. சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குறவரை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இவங்க ரட்சிக்கப்படுவது சாத்தியமே இல்லை. இந்த ஆள் திருந்துவதற்கு சாத்தியமே இல்லை. என் பிரச்சனை முடிவதற்கு சாத்தியமே இல்லை. உங்களுக்கு மனுஷருக்கு சாத்தியம் இல்லாத என் தேவனுக்கு சாத்தியமாக மாற்றக்கூடியவர் தான் அவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஒரு பானை, ஒரு எக்காளம், ஒரு தீவட்டி, இதான் அந்த 300 பேர் கேரி பண்ணாங்க. பெரிய என்ன சொல்றது, கத்தி, அந்த சண்டை போடுற காரியங்களை அவங்க எடுத்துட்டு போனதெல்லாம் பானை, தீவட்டி, எக்காலம். ஆனா அந்த பானை, தீவட்டி, எக்காலத்தை கொடுத்து கர்த்தர் கிதியோனுக்கு வெற்றியை கொடுக்க முடியும் என்றால், அவர் கொடுக்கிற ஆயுதங்கள் என்ன என்பதை அடையாளம் கண்டு கொண்டு நாம பண்ணுகிற வேளையில தேவன் உங்களுக்கும் எனக்கும் வெற்றியை தர வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய வெப்பன்ஸ் எது அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் நம்ம உபயோகிக்க மாட்டேங்கிறோம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொன்னது போல் துதி சொல்லாமா? துதி எல்லா நேரங்களிலும் துதிங்க. ஒர்க் பண்ணும்போது துதிங்க, சிஸ்டமில் வேலை செய்யும் போது துதிங்க, சமைக்கும் போது துதிங்க, வண்டியில் வரும்போது துதிங்க. அப்போ பாட்டு கேட்குறவர்களா இல்லை, நிறைய பேர் பாட்டு கேட்போம். நான்லாம் இப்போ பாட்டு கேட்கும் போது பசங்கள்கிட்ட கேட்குறேன், டே இது ஸ்பிரிச்சுவல் சாங்கா இல்லை என்ன சொல்கிறது செக்குலர் சாங்கா? ஏன்னா அந்த இடத்துல இயேசுவுடைய பெயரே வராதபடிக்கு வார்த்தைகள் ரொம்ப இனிமையாக கேட்கத்தக்கதான காரியங்களாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் நாமம் வரல. ஆண்டவர் நாமம் இல்லாத பாடல்களை தவிர்ப்பது நல்லது. தேவனுடைய வார்த்தையை கொண்டு சொல்லப்பட்ட பாடப்படுகிற பாடல்களை பாடுகிற வேளையில் வசனத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ணி வசனத்தையும் நம்ம அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஸோ துதி தேவன் கொடுத்த முதல் ஆயுதமாக இருக்கிறது. 2வது ஆயுதம் ஜெபம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபம். ஜெபம் ஒரு ஆயுதமா? கட்டாயமா. prayer is a powerful weapon, not to twist the hand of God. It is a powerful weapon. That is, நம்ம எப்பெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமோ அப்போ நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம ஜெபிக்கிற காரியம் என்ன சொல்லுவாங்களே, இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்களே, எனக்கு வேண்டாம் விட்டுருங்க. தட் இஸ், அவங்க நினச்ச காரியம் நடக்கணும். அது நடக்கிறது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. அது ஜெபம் இல்லை. அது ஜெபம் இல்லை. நம்ம ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் இருதயத்துக்குள்ளாக கிரியை செய்வார். இது நமக்கு தேவை, இது நமக்கு தேவையில்லை, இது நமக்கு அவர் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிற சித்தமானது, இது நம்ம வாழ்க்கையில சித்தமில்லாத காரியம் என்பதை அடையாளம் கண்டு கொள்வதற்கு ஜெபம் ஒரு ஆயுதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
வசனம் சொல்லுது, எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் எப்படி ஜெபம் பண்ணுங்க? எப்படி ஜெபம் பண்ணுங்க? ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள். அது சரீர பிரகாரமாக மனுஷிகமாக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆனால் ஆவியிலே ஜெபம் பண்ணுகிற வேளையிலே நமக்கு என்ன தேவை, வரப்போகிற காலத்தை ஆவியானவர் அறிந்தபடினாலே வரப்போகிற காலத்துக்கு நம்ம என்ன தேவை என்பதை அவர் நமக்கு அடையாளம் காண்பித்து அதன்படி நமக்கு ஜெபத்தை நம்ம ஜெபிக்க ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. அதனால தான் ஆவியிலே ஜெபிக்கிறவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். வெறும் வீண் வார்த்தைகளை கொண்டு அலப்பாம, sometimes prayer is just simple conversation with God. And when you converse with God, ஆண்டவரோடு நீங்க பேசும்போது அவர் கட்டாயமாக நிச்சயமாகவே பதில் தருகிற தேவனாக அவர் இருக்கின்றார். ஹல்லேலூயா. இப்படி இந்த ஃபார்மேட்ல தான் ஜெபம் பண்ண ஆண்டவர் ஆன்சர். நோ. If your sincere heart ஓட தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாக நீங்க ஜெபித்தீர்கள் என்றால் கட்டாயம் அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் ஆமென் என்றும் பதில் தருவார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? சிம்பிள் பிரேயர். காலையில் போய் அப்பாட்ட பேசும்போது, காலையில் போய் அம்மாட்ட பேசும்போது எப்படி பேசுவோம்? ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது எப்படி பேசுவோம்? அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பேசுவோம். எல்லா இமோஷன்ஸையும் அவங்கக்கிட்ட கூட்டுவோம். அதை காட்டிலும் அதிகமாக நம்ம கொட்ட வேண்டிய இடம் அங்கே தான். நாட் ஈவன் ஹஸ்பண்ட், நாட் ஈவன் ஒய்ஃப், காட். பிகாஸ் ஹீ டேக்ஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் அவர் லைஃப். ஹல்லேலூயா. அவர்கிட்ட போய் எல்லாமே உங்களோட ஐ ஆம் அ பர்சன். நான் எப்படி என்னுடைய எல்லா இமோஷன்ஸையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் கொட்டிடுவேன். அதனால தான் மற்ற இடத்துல ஓரளவுக்கு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணனா சொல்ல முடியாது, ஒரு 90% என்னோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்காரு. ஏன் தெரியுமா? என்னோட அவுட்லெட் மனுஷர்கள் அல்ல, என்னோட அவுட்லெட் தேவனுடைய சமூகம். ஹல்லேலூயா. நான் காயப்பட்டா தேவனுடைய சமூகத்தில் போவேன், நான் சந்தோஷப்பட்டா தேவனுடைய சமூகத்தில் போவேன், எனக்கு ஒரு தேவை இருந்தால் தேவனுடைய சமூகத்தில் போவேன், எனக்கு பலவீனம் வரும்போது தேவனுடைய சமூகத்தில் போவேன். பாஸ்டர் ஆரம்ப காலத்தில் சொல்வார், ஹி இஸ் மை பாஸ்டர். எந்த மனைவி சொல்லுவாங்களான்னு தெரியாது, எனக்கு அவர் தான் பாஸ்டர். ஹி இஸ் மை பாஸ்டர், ஹி இஸ் மை ஸ்பிரிச்சுவல் லீடர். நான் இன்னைக்கு இப்படியாக இருக்கிறேன்னா தட் இஸ் நான் பேசுறது வேணா என்னுடைய திறனாக இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே நான் இப்படியாக இருக்கிறேன்னா ஐ கிவ் ஃபுல் கிரெடிட் டு மை ஸ்பிரிச்சுவல் லீடர், மை ஹஸ்பண்ட், மை பாஸ்டர். ஏன்னா ஆரம்ப காலத்தில் என்ன அப்படி ட்ரெயின் பண்ணார். எனக்கு வலிக்கும், எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆரம்ப நாட்களில் ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் மறக்கவே மாட்டேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு எனக்கு கிஃப்ட் வேணும். அதனால் நான் கேட்டேன், எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுப்பீங்க, என்ன கிஃப்ட் வாங்க போகிறீங்கன்னா? அவர் என்ன தெரியுமா சொன்னார்? என்ன வேணும்னு என்ன கேட்கல, நீ ப்ரே பண்ணு. அப்போ கடுப்பான அவர் எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுமா? நான் ப்ரே பண்ணுமா? திஸ் இஸ் வாட் ஹி டிட். ஒரு 20 ரூபாய்க்கு எனக்கு கணக்கிட்டார். அதனால தான் இந்த நாள் வரைக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றிலும் அக்கௌண்டபிளாக இருப்பதற்கு நான் கற்றுக்கொண்டேன். சம்டைம்ஸ் அது சொல்லுவார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போது, எனக்கு பிரச்சனையாக இருக்கும் போது நான் அதிகமாக வேதத்தை வாசிப்பேன்னு. அப்போல்லாம் எனக்கு புரியாது. கஷ்டமாக இருக்கும் போது, பிரச்சனை வரும்போது நம்மளுக்கு என்ன தோணும்? என்ன தோணும்? அழணும்னு தோணும், டிவி பார்க்கணும்னு தோணும், சம்டைம்ஸ் நல்லா சாப்பிடணும்னு தோணும். அது தெரியாதா? ரொம்ப கஷ்டமாக இருந்தால், இமோஷனலாக ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தால் ரொம்ப சாப்பிடுவோம். சாக்லேட்டுக்கு அப்படியே சாக்லேட்டு ஸ்வீட்டாக நிறைய பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் பிரியாணியாக சாப்பிடுவாங்க, சில பேர் நிறைய சாப்பிடுவாங்க. இமோஷ்னலாக இஃப் யூ ஆர் ஈட்டிங் டூ மச் யூ ஆர் இமோஷ்னலி டிஸ்டர்ப்ட். அப்புறம் அவர் சொல்லுவார், வசனத்தை வாசி. ஆனால் இந்த 24 ஆண்டுகளிலே அதை அப்படியே கொஞ்சமாக அப்படியே பண்ணிக்கிற வேலையில் பிரச்சனையோடு அது ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணுறதுக்கு முடியாமல் இருக்குது, எனக்கு இது ஓவர் கம் பண்ண முடியலையே அப்படின்னு போகும்போது கரெக்டாக ஆண்டவர் நான் ரெகுலராக பண்ணுற, புதுசாக ஒன்று பாப்பா ஆகாது, நான் ரெகுலராக பண்ணுற ஒரு டிவோஷன்லேருந்து என்னோடு பேசுகிறவராய், வசனத்தோடு பேசுகிறவராக அவர் இருக்கிறார். அவ்வளோ வல்லமை உள்ளது. தேவ சமூகத்திலே காத்திருந்து நீங்களும் நானும் ஜெபிக்கிற வேளையில் ஹல்லேலூயா. நேரம் போயிட்டே இருக்கு. அடுத்ததாக முதல் துதி, 2வது ஜெபம், 3வது தேவனுடைய
வார்த்தை. வீட்டில் போய் மத்தேயு 4:1-11 நீங்கள் வாசித்து பார்க்கிற வேளையில் அங்கே வனாந்திரத்திலே பிசாசினால யார் சோதிக்கப்படுகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிறார். அவர் யார்? தன்னுடைய பிறப்பிலே தான் யார் என்பதை அறிந்தவராக அவர் இருந்தார். தான் மேசியா என்பதை அறிந்தவராக இருந்தார். உலக இரட்சகர் என்பதை அறிந்தவராக, எல்லாவற்றையும் அறிந்தவராக இருந்த அந்த கிறிஸ்துவானவர், தேவனானவர், பிசாசை எதிர்க்க உபயோகிக்கப்படுத்தின ஆயுதம் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம கிட்ட ஒரு வெப்பன் இருந்து அந்த வெப்பனை நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரியலன்னா என்ன பண்ணுறது? வெப்பன் வச்சுக்கிறது முக்கியம் இல்லை, இருக்கிற வெப்பனை என்ன பண்ணுமா? யூஸ் பண்ண தெரியணும். எப்படி யூஸ் பண்ண முடியும்? ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணும்? படிக்கணும். நம்ம படிச்சுட்டே இருக்கிற வேலையில் புரியாது. எனக்கு புரியுமா? ஃபஸ்ட் டைம் எனக்கு புரிஞ்சுதா? நிறைய பேர் சொல்லுவாங்க வசனம் வாசிக்கிற வேலையில் ஒன்றுமே புரியல. எனக்கு ஃபஸ்ட் டைம் புரிஞ்சுதா? புரியல. செகண்ட் டைம் புரிஞ்சுதா? புரியல. தேர்ட் டைம் புரிஞ்சுதா? புரியல. ஃபோர்த் டைம் புரிஞ்சுதா? புரியல. ஆனால் படித்து கொண்டே இருக்கிற வேலையில் அந்த காலகட்டத்தில் கர்த்தர் காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக அவர் இருக்கின்றார். ஹல்லேலூயா. 4வதான ஒரு ஆயுதம் உபவாசம். மத்தேயு 17:26 இப்படி சொல்றது, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி. உபவாசம் இஸ் நாட் டு ட்விஸ்ட் தி ஹேண்ட் ஆஃப் காட். நம்ம வருத்திக்கிட்டு உபவாசிச்சுட்டு ஆண்டவரே நான் ஆசைப்படுறதை எனக்கு செய்யுங்க, எனக்கு வேண்டியதை தாங்க என்று பண்ணுறது. நம்ம உபவாசிக்கிற வேலையில், நம்ம வருத்துக்கிற வேலையில் கர்த்தர் தனிப்பட்ட ரீதியிலே நம்மோடு இடைப்படுகிறவராக அவர் இருக்கின்றார். The answer can be yes, the answer can be no, the answer can be wait. நம்ம அந்த உண்மையாக ஃபாஸ்டிங் நம்ம இருந்து ப்ரே பண்ணோன்னா எஸ்ஸும் நம்மளுக்கு ஓகே, நோவும் நம்மளுக்கு ஓகே, வெயிட்டும் நமக்கு ஓகே. ஹல்லேலூயா. புரிந்தவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஸோ முதலாவதாக யுத்தத்தை சூஸ் பண்ணும். ரெண்டாவதாக எதிரியை புரிந்து கொள்ள வேண்டும், அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். மூன்றாவதாக எப்படிப்பட்ட ஆயுதங்களை யூஸ் பண்ணணும் என்பதை நம்ம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். நான்காவதாக we have to decide. எல்லாம் சொல்லலாமா? டிசைட். நல்லா சத்தமாக சொல்லுங்கள், டிசைட். என்ன தீர்மானம் பண்ணோம்? சண்டை போடணுமா சண்டை போட வேணாமான்றதை நம்ம தீர்மானம் பண்ணோம். சில சண்டை நம்மளுக்கு அவசியம் இல்லை, சில சண்டை கட்டாயம் நம்ம போட்டே ஆகணும். ஹல்லேலூயா. தாவீதோட வாழ்க்கையில் பார்க்குற வேலையில் இப்போ தான் நான் ஏன் இந்த டேவிட்னால இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் அப்படின்னா, இப்போ தான் அந்த ஒரு சீரீஸ் நான் பார்த்தேன், தாவீதோடைய வாழ்க்கையோட சீரீஸில். அதை பார்க்குற வேலையில் டேவிட் டிசைடட் ஒரு யுத்தத்தை அவன் டிசைட் பண்ணால் அவன் சண்டை போடுவான். கோலியாத்துக்கு நேராக இருந்த யுத்தத்தில் அவன் சண்டை போடுவேன்னு அவன் டிசைட் பண்ணான். அவன் போனான், அவன் தீர்மானித்தான், அவன் கர்த்தர் கொடுத்த ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்தினான். கர்த்தர் வெற்றியை தந்தார். ஹல்லேலூயா. ஏன் அவன் அங்கே அந்த ஏன்னா he was not trained. அங்கே யார் இருக்கிறா? ட்ரெயின்டு, யுத்தத்திற்காக ஆயத்தமாக இருக்கிற யுத்த வீரர்கள், சவுலோட கூட இருக்கிற பராக்கிரமசாலிகள் இருந்தும் தாவீது ஏன் அந்த யுத்தத்துக்கு போனா அப்படின்னா, அங்கே தேவனுடைய மக்களை அவன் கோலியாத் தூஷித்து கொண்டிருந்தான், தேவனை தூஷித்து கொண்டிருந்தான். அப்போ இந்த பிள்ளையால் பார்க்க முடியல. தேவனை ஆராதிக்கிற பிள்ளை, தேவனை விசுவாசிக்கிற ஒரு மகனாக தாவீது இருந்தபடினாலே அவன் என்ன காரியங்கள் அவனுக்கு இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அவனுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு அவன் போய் சந்தித்தான். கர்த்தர் வெற்றியை தந்தவராக அவர் இருந்தார். ஹல்லேலூயா. சில யுத்தங்களை பார்க்குற வேலையில் அன்காம்ப்ரமைஸ்டாக நம்ம அதை ஃபேஸ் பண்ணி போகிற வேலையில், தேவனை சார்ந்து போகிற வேலையில் கர்த்தர் வெற்றியை தருகிறவராக அவர் இருக்கிறார். சில யுத்தங்களை தாவீது என்ன பண்ணிட்டான்? விட்ரா பண்ணாம. எல்லாம் சொல்லமா? விட்ரா பண்ணிட்டான், சண்டை போடல. நிறைய இன்சிடென்ட் இருக்கு. 2 இன்சிடென்ட். ஃபைட் அகேன்ஸ்ட் சால் அட் அந்த ஏனோக்கி வனாந்திரத்தில் இருந்த ஒரு இடத்துல அவன் என்ன பண்ணிட்டான்னா விட்ரா பண்ணிட்டான். நீங்கள் வீட்டில் போய் 1 சாமுவேல் 24 நீங்கள் வாசிக்கிற வேளையிலே அங்கே ஒரு இடம், ஒரு சூழ்நிலை வருது. அந்த வாசித்து பார்த்தீங்கன்னா சவுலுக்கு தெரிய வருகிறது தாவீது இங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறான், அங்கே இருக்கிறான் அப்படின்னு. உடனே சவுல் அவருடைய படை வீரர்கள்லாம் கொண்டு எப்படி பண்ணாங்களாம், அங்கே வராராம். அங்கே வந்த போது ஒரு குகையில் அவர் போய் அந்த குகைக்குள்ளாக போகும்போது ஏற்கனவே அந்த குகையில் யார் இருக்கிறா? தாவீது இருக்கிறான். 4ஆம் வசனம் ஒண்டி வாசிக்கலாமாம்மா? 4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை
மெல்ல அறுத்து கொண்டான். தாவீதுக்கு விரோதமாக சவுல் எழும்பி தாவீதை கொலை செய்ய அங்க வந்துட்டு இருந்தான். ஒரு சான்ஸ் இருந்துச்சு, தாவீது சவுலை கேப்சர் பண்ண இன்னொரு இடம் வந்துச்சு. அவனோட ஈட்டியை உண்டி அவர் தூக்கிட்டு போனாரு. ஆனா இந்த இடத்துல அவருடைய வஸ்திர தொங்கலை ஒண்டி கட் பண்ணான். ஒரு ராஜாவோட வஸ்திர தொங்கலை கட் பண்றது ஒரு பெரிய விஷயம். அதை உண்டி அவன் செஞ்சுட்டு அவருடைய ஜீவனை விட்டு அவன் போனவனா இருந்தான். அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. 6ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவர் மேல் என் கையை போட மாட்டேன், இப்படிப்படிய காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் அவன் அந்த இடத்துல இருந்து போனவனாய் காணப்பட்டான். சவுல் தான் தாவீதை விரோதமாக பார்த்தானா? எப்படி? சவுல் தான் தாவீதை விரோதமாக பார்த்தான். காரணம் என்ன? ஒரு சின்ன புகழ். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது அந்த ஒரு சின்ன வார்த்தை சவுலுக்குள்ளாக இன்ஸ்டிகேட் பண்ணி அவன் மகன்னு தாவீதை சொன்னாலும் மகனாக பார்க்காதபடிக்கு எதிரியாக பார்த்து கொலை செய்வதற்கு அவன் ஓடி வந்தான். ஆனால் தாவீதோ கடைசி மட்டும் சவுலை தன் தகப்பனாக பார்த்தவனாக இருந்தபடினால அவன் மேலே கை போடாமல் அந்த இடத்துல யுத்தம் செய்யாதபடிக்கு வித்ரா பண்ணினவனாய் காணப்பட்டான். இன்னொரு இன்சிடென்ட், ஒரு ஃபாதர் ஃபிகர், 2வது சன் அப்சலோம் கிட்ட வீட்டில் போய் நீங்கள் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பார்க்குற வேளையில் அங்கே என்ன ஆயிடுச்சு? 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 10லிருந்து 14ஆம் வசனம் பார்க்குற வேளையில் அப்சலோம் தாவீதுக்கு சொந்த தகப்பனுக்கு விரோதமாக ரெபல் பண்ணி அவனுக்காக ஒரு கூட்டத்தை எழும்பி தாவீதுக்கு விரோதமாக அவன் வந்தாங்க. அப்போ பார்க்குற வேளையில் சவுல் இப்படி அப்படின்னு அப்சலோம் இப்படியாக எருசலேமுக்கு நேராக வருகிறான் என்ற செய்தி கேட்ட மாத்திரத்தில் என்ன ஆயிடுச்சு? தாவீது ஓடிட்டாராம். நிறைய வாட்டி அவர் பயந்து ஓடினவராக தான் நானும் வாசிச்சிருக்கேன். ஆனால் இந்த வாட்டி வித்தியாசமாக அதை படித்தேன். 14ஆம் வசனம் வாசிக்கலாமாம்மா? 14ஆம், இதோட முடிக்க போகிறேன். 14ஆம் வசனம். அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரத்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வர பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்பட. நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு அப்படின்னா, இப்ப நம்ம ஓடலன்னா அப்சலோம் வந்துருவான். வர்றது நிமித்தமாக என் நிமித்தமாக, என் மேல் இருக்கிற பகை நிமித்தமாக என்னையும் என்னை சார்ந்திருக்கிற மக்களையும் பட்டணத்தையும் அவன் கட்டாயமா என்ன பண்ணுவான்? அழித்து போடுவான். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்காதபடிக்கு இந்த நேரத்தில் நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் என்று அந்த இடத்துல ஓடி போனவனாய் தாவீது காணப்பட்டான். ஹல்லேலூயா. சில சமயத்தில் மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும், சில சமயத்தில் வித்ரா பண்ணணும். எப்போ மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும், எப்போ வித்ரா பண்ணணும் என்பதை நமக்கு காண்பிக்கிறவர் தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? ஒரு 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 பேட்டில் தாவீதை அவாய்ட் பண்ணாராம். ஆனால் அதோடைய கான்சிக்வன்ஸ் தான் அவன் பாவத்தில் விழுந்தவனாய் காணப்பட்டான். அந்த பேட்டிலுக்கு அவன் போயிருந்தானா, அந்த யுத்தத்துக்கு அவன் போயிருந்தானா கட்டாயமாக பாவத்தில் அவன் விழுந்திருக்க மாட்டான். ஆனால் அந்த பாவம் செய்வதற்கு முன்பதாக அவனுடைய காரியங்களை அந்த 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 ட்ராமாவில் காண்பிக்கிறாங்க. அவன் விடாய்த்தவனாய் காணப்பட்டான். விடாய்த்தவனா, he became tired of war, he became tired of fighting. சண்டை போட்டு யுத்தங்களை பார்த்து டயர்டான, பலவீனமாக, சரீர ரீதியாக, இமோஷனலாக ரொம்ப வீக்காக அவன் ஃபீல் பண்ணதுனால he avoided going to the war. அவன் வாருக்கு போகாமல் அவாய்ட் பண்ணி அந்த மேலே அவன் உப்புரையில் இருந்தபடினாலதே நடந்த சம்பவங்கள் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். பாவத்துக்குள்ளாக தள்ளப்பட்டான். எந்த யுத்தத்துக்கு போகணும், எந்த யுத்தத்துக்கு போகாமல் இருக்கக்கூடாது, எந்த யுத்தத்திலிருந்து வித்ரா பண்ணோம் என்பதை ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் காண்பிக்கிறவராக இருக்கிறார். உலகத்தை நமக்கு போராட்டங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அப்படி எல்லாம் கண்களை மூடி நம்ம எல்லாரும் சொல்லலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் சொல்லலாமா? ஆண்டவரே, என் யுத்தத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. என் யுத்தத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் பிரச்சனைகளை அவன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி.
This is how I fight my battles. This is how I fight my battles, Lord. அப்பா, இப்படியாக என் யுத்தத்தை நான் ஃபைட் பண்ணணும்னு எனக்கு நீங்க கற்றுத்தாங்க. தோல்வி அடைஞ்சு நான் சோர்ந்து போயிருக்கிறேன்ப்பா. தோல்வி அடைஞ்சு சோர்ந்து போயிருக்கிறேன். பிசாசை அடையாளம் கண்டு கொள்ளாதபடிக்கு மனுஷர்களை குற்றப்படுத்தியே நான் சோர்ந்து இருக்கிறேன். அடையாளம் கண்டு கொள்ள கிருபை செய்யுங்க.